வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்விங்க. ப்ரோ, இஸ் இட் ட்ரூ தட் சனி நீச்சபங்க ராஜயோகம் வித் சூரியன்? சூரியனோட சனி நீச்சபங்க ராஜயோகம் அடைந்தால் அது கெட்டது. கூடவே செவன்த் பார்வை மேக்ஸ் இட் வர்ஸ். செவ்வாயோட ஏழாம் பார்வை அது இன்னும் மோசமா கெடுக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. உண்மைதான். அது எப்படின்னு போர்ட்ல நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்க என்ன கேக்குறீங்க? சனியுடைய நீச்சபங்க ராஜயோகம். சனி எங்க நீச்சமாவாரு? மேஷத்துல நீச்சமாவாரு. ஓகே, இவருக்கு எந்த மாதிரி ரெண்டு வகையில தான் இவருக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கும். வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமானால் நீச்சபங்க ராஜயோகம். ஓகேங்களா? செவ்வாய் வீடு கொடுத்தவர் உச்சமான நீச்சபங்க ராஜயோகம். உச்சனோடு இணைந்தால், சூரியனோடு இணைந்தால், சூரியன் இங்க உச்சம்ல எத்தனை வாட்டி இது இதுன்னு சொல்றோம், என்னது சித்திரை நேர். அப்ப இந்த இடத்துல ஏன் இந்த இடத்தினுடைய பாவத்துவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். சனி கடுமையான இருட்டுங்க, சூரியன் கடுமையான ஒளி. இந்த மொத்த சோலார் சிஸ்டத்துக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய மூல ஒளி கிரகம் இவரு. ஓகேங்களா? யாரு? சூரியன். அப்ப இந்த சூரியன் ஒளி இழந்த ஒரு பிளானட்டோட, சூரியன்ல இருந்து ஆத்ம ஒளி சேர முடியாத ஒரு, அதுதான் இந்த சிம்மத்துல இருந்து நேர் எதிர்வீடு, கடகத்துல இருந்து எதிர்வீடு பார்த்தோம்ல. சோ அப்ப அந்த அமைப்புல இருக்கக்கூடிய இந்த இருளோடு ஒளி சேரும் பொழுது ரெண்டு பேருமே கெட்டு போவாங்க. ஓகேங்களா? சரி, இப்ப இவருங்க என்ன கேக்குறாரு? இந்த மாதிரி இருந்து ஒருவேளை செவ்வாயின் 7ஆம் பார்வை. ஓகேங்களா? இதை நான் ரெண்டு மாதிரி சொல்றேன். இங்க ஒரு செவ்வாய் போட்டிருக்கோம், இவருடைய நீச்ச பங்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ண. ஓகே, இப்ப இந்த இடத்துல இவரு இந்த வகையில நீச்ச பங்க ராஜயோகத்தை அடையில உச்ச சூரியனோட சேர்ந்தனால நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறாரு, இப்படி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதுல டிகிரி வைஸ் வந்துருவோம். இந்த கட்டத்தை பெருசுபடுத்துறோம். ஒருவேளை சனி பரம நீச்சமாக 3 டிகிரியில இருக்காரு. ஒருவேளை சூரியன் அஸ்தகங்க அமைப்பு இருக்கும், ஒரு 15 டிகிரி தள்ளி போடணும். சூரியன் 19 டிகிரியில இருக்காரு சூரியன் வச்சுக்கோங்களேன். சூரியன் இங்க 19 டிகிரியில இருக்காருன்னா இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சேரலன்னு வரும். அந்த அஸ்தகங்க அமைப்பையும் தள்ளி நட்சத்திர பாகை அமைப்புகளை கூட 13 ஒரு நட்சத்திரத்தினுடைய அமைப்புகளை தள்ளி வந்திருக்கு அப்படின்னு வரும். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய தன்மையில ஒருவேளை இந்த செவ்வாய் 20 டிகிரியில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இது கெடுக்கவே கெடுக்காதுங்க. இந்த வகையில கெடாது. இந்த இடத்துல சனியோட நீச்சபங்க ராஜயோகம் செயல்படும். ஓகேங்களா? ஒருவேளை இந்த டிகிரியை நம்ம மாத்துறோம். இப்ப டிகிரியில என்ன இருக்கு? சூரியன் 19 டிகிரியில இருக்காரு, சனி 13 டிகிரியில இருக்காரு. இது கடுமையான பாபத்துவம். இந்த இடத்துல எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த பாவகம் கெடும். மேஷ லக்னமா இருந்தா லக்னாதிபதி கெடுவாரு, ரிஷப லக்னமா இருந்தா தூக்கம் கெடும், நடக்க முடியாத பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் இந்த தசையில, சனி தசையில, சூரிய தசையில, செவ்வாய் தசையில இந்த பிரச்சனைகள் வரும். மிதுன லக்னமாக இருந்தா இங்க மூத்த சகோதர அமைப்பு இருக்காது. கடக லக்னமாக இருந்தா தொழில் அமைப்பு கடுமையா கெடும். சிம்மமா இருந்தா லக்னாதிபதி நீச்சபங்க ராஜயோகம், ஆனால் குணத்துல பிரச்சனை வருது. கன்னியா இருந்தா ஆயுள் கெடும். இது துலாமாக இருந்தா லக்னமே கெடும். இந்த இடத்துல ஒருவேளை லக்னாதிபதி இப்படி இருக்கிறாரு சுக்கிரன் வச்சுக்கிட்டீங்கன்னா விதி மாறும். ஏன்னா லக்னாதிபதி பலமா இருக்கிறாரு. இந்த அமைப்புகள்ல ஓகே, லக்னம் பலமா இருக்கும். லக்னாதிபதி இப்படி இருக்காருன்னா கடுமையான கஷ்டப்படக்கூடிய ஜாதகம். ஏன்னா வீடு லக்னாதிபதி பலவீனம். மேஷ லக்னமா இருந்தா இந்த இடத்துல 6ஆம் இடம் கடுமையான கெட்டு போயிருக்கு. தனுசு லக்னமா இருந்தா குழந்தை அமைப்புகள்ல பிரச்சனை வந்துருது. ஆனால் இவருக்கு குரு இங்க இருந்தாலும் குழந்தை இருக்கும். மகர லக்னமா இருந்தா தாயாரோட பிரச்சனை. இந்த கும்ப லக்னமாக இருந்தா இளைய சகோதரம் முயற்சி பண்றதுல புகழ் அமைப்புகள்ல இந்த குறிப்பிட்ட தசா புத்திகள்ல பிரச்சனை வருது. இதே மீன லக்னமா இருந்தா குடும்பம் அமைதுல கடுமையான பிரச்சனை வந்துருது. கடுமையான நோயாளி, கண்ணாடி போடுறாரு, 6ஆம் அதிபதி 2ஆம் இடம் கண்ணுல இருக்கு, கண்ணுல இவருக்கு நோய் வந்துருது. மீன லக்னமா இருந்தா இப்படிதாங்க பலன் எடுக்கணும். அப்போ இந்த அமைப்பு கெடுக்கும் தான். ஓகேங்களா? இதுல ஒருவேளை இந்த இடத்துல குரு வராரு, அப்படி போடக்கூடாது. இந்த இடத்துல குருவை கொடுத்து இந்த இடத்துல சுக்கிரனை போட்டீங்கன்னா இந்த பலன் அப்படியே மாறும். இந்த தசைகள்ல நல்ல பலன் அப்படியே இருக்குங்க. ஓகேங்களா? இந்த அமைப்புகள். ஆனா எப்படி இங்க சுக்கிரனை கொடுக்க முடியாத. இந்த இடத்துல சுக்கிரன் வரமாட்டாரு. சுக்கிரன் இங்க வருவாரு. சுக்கிரன் இங்க வச்சு, இல்ல சுக்கிரனை இங்க வச்சு சந்திரனை இங்க போடுங்க. பௌர்ணமி அமைப்புகளா? இந்த இடத்துல இந்த லக்னம் அப்படியே சொன்ன நெகட்டிவ் எல்லாம் மாறி, சொன்ன நெகட்டிவ் அப்படியே ஆப்போசிட்டா நல்லதா மாற ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த சனியால் ஆகக்கூடிய நீச்சபங்க ராஜயோகம் தந்தையை கெடுக்கும், தந்தை மகன் உறவுகளை கெடுக்கும். எல்லாம் சனி தசை சூரிய தசையில இந்த அமைப்புகள் இருக்கும். அப்போ நீச்சபங்க ராஜயோகம் இவரு சனி எப்படி அடைவாருன்றதுக்கான விளக்கத்தையும்,
கூடவே அந்த நீச்சபங்க ராஜயோகம் நெருக்கமா இருந்தா, அஸ்தகங்கமா இருந்தா என்ன தன்மையை கொடுக்கும், சுபத்துவமா இருந்தா என்ன தன்மையை கொடுக்கும்ன்றத லக்ன அமைப்புகள்ல படபடன்னு பார்த்தோம். ரொம்ப பெரிய டைம் எடுத்துக்கலாம், டைம் பத்தாது. ஆனால் இந்த தன்மை இயல்பாக இருக்கிற நிலையில எந்த லக்னமாக இருந்தாலும் மேஷ பாவகம் கெடும், அவ்வளவுதான் விஷயம். அப்ப ஏன் அதிகமான சனி சூரியன் எங்கு சேர்ந்தாலும் கெடுங்க, இல்லைங்க குரு பாக்குறாரு, பார்த்தாலும் முதலில் கெட்டு அப்புறம் அது சரியாகுது அப்படின்ற அமைப்புகள்ல வரும். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.